புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் 13 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தற்போதுள்ள 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் ஒரு தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது. வேட்பு மனுக்களை வரும் 26ஆம் தேதி வரை திரும்ப பெறலாம். இந்நிலையில் புதுவையில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தேமுதிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு 16 இடங்களும், திமுகவுக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டன. திமுக தரப்பில் கூட்டணியின் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக போட்டியிடும் 13 தொகுதிகளின் வேட்பாளர்களை திமுக ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுவை மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் வெளியிட்டனர். அதன்படி வில்லியனூர் தொகுதி கட்சியின் மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, மங்களம் தொகுதி எஸ் ரங்கன், திருப்புவனை தொகுதி அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், முன்னாள் அமைச்சர் ப கண்ணன் மகன், காலாப்பட்டு செந்தில் என்கின்ற ரமேஷ், கதிர்காமம் வடிவேலு, காரைக்கால் தெற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாச்சின், நிரவி டிஆர் பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தற்போதுள்ள 6 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் திமுகவில் இணைந்த பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் திமுக தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமியை எதிர்த்து சட்டமன்ற உறுப்பினர் ரங்கன் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்காத காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்தை கண்டித்து காங்கிரஸ் அலுவலகம் முன்பு நாராயணசாமி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சட்டசபை தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. மாநில தலைவர் வைத்திலிங்கம் நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமி போட்டியிட அங்கீகார படிவத்தை வழங்க மறுத்துவிட்டார். மாநில தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை நாராயணசாமி ஆதரவாளர்கள் நேற்று முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காரை வழிமறித்தும் போராட்டம் நடத்தினர். இருப்பினும் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி வைத்திலிங்கம் கார் செல்ல வழி ஏற்படுத்தினர். இந்நிலையில் இன்று நாராயணசாமி ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடினர். மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை கண்டித்து ஆக்ரோஷமாக பேசினர். பின்னர் அங்கிருந்த அறிவிப்பு பலகை கண்ணாடியை தாக்கினர். அது உடையவில்லை. பின்னர் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தினர். மாநில தலைவர் பதவியிலிருந்து வைத்திலிங்கத்தை நீக்க வேண்டும் என்றும், எம்பியாக உள்ள அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அவர்கள் ஊர்வலமாக நாராயணசாமி வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். புதுவையில் விசிக சார்பில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ள விசிக, போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள செய்திகள்: புதுவை மாநிலத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக அங்கம் வகித்து சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்து வருகிறது. 2001ஆம் ஆண்டு 2 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டோம். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் உழவர்கரை பொது தொகுதியை மட்டுமே காங்கிரஸ் ஒதுக்கியது. கூட்டணிக்கு நெருக்கடி வரக்கூடாது என்ற வகையில் அப்போது அதனை ஏற்றுக்கொண்டு போட்டியிட்டோம். கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை எனினும் 6000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றோம். தற்போது நடைபெற்றுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கோரியிருந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை. திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்க முன்வந்துள்ளது. இருந்த போதிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகும் கூட அது எந்த தொகுதி என்பது இன்னும் உறுதியாகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தொகுதிகள் அனைத்திலும் காங்கிரஸ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. விசிகாவுக்கு இதுவரை எந்த தொகுதி என்பதே தெரியாத நிலையில் தனது கட்சி நிர்வாகிகள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர்.
எனவே விசிக சார்பில் தற்பொழுதுள்ள வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம். நாங்கள் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாபீர் நகர் பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை துவக்கினார். மகாபீர் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்கும் LJK வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் கொடுக்கும் LJK வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உரிய பாதுகாப்புடன் நியாயமான தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி கொக்கு பார்க் பகுதியில் நடைபெற்றது. வழக்கறிஞர் லேந்துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட TPR செல்வம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக TPR செல்வம் போட்டியிடுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து உறுப்பினர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை சரவணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சரவணன் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஜெயக்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சாரம் பகுதியில் உள்ள துணை ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளரை சந்தித்த வேட்பாளர் ஜெயக்குமார் தனது வெற்றி பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பிரகாஷ்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பிரகாஷ்குமார். இந்நிலையில் அவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் தனது வேட்புமனுவை புதுவை கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்கப் போவதாக புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பேசும் பொழுது, புதுவையில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு அதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாகவில்லை என்றார். புதுவையில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகியுள்ளது. புதுவையை சாராத 30 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்,
இதுபோன்ற காரணங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிராகவும் மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் கண்டன போராட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவி ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதன்படி கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்கு ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக பாரதிதாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக பாரதிதாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு சீட் வழங்காத காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட வாய்ப்பு கேட்கப்பட்டது. கூட்டணியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவிற்கு வழங்கப்பட்டதால் நாராயணசாமிக்கு போட்டியிடும் வாய்ப்பு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நாராயணசாமி ஆதரவாளர்கள் நேற்றிரவு நாராயணசாமி இல்லம் முன்பு ஒன்று கூடி அவருடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் நாராயணசாமி வீட்டு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கட்சித் தலைவர் பதவியை விட்டு வைத்திலிங்கம் விலக வேண்டும் என தொண்டர்கள் ஆவேசமாக கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு நிலவி வருகிறது. நெல்லித்தோப்பில் எல்ஜேகே வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொன்னாடை அணிவித்து எல்ஜேகே சின்னமான தர்பூசணி வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வழங்கி அவரது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். ஜெயக்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். காமராஜ் நகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட உள்ள எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவது உறுதி என்று தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். கட்சியின் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிட உள்ளார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் சின்னம் தர்பூசணி எனவும் தெரிவித்தார். அடுத்தடுத்த முக்கிய தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாகவும் தனது தொகுதியில் நிறுவனத்தின் CSR நிதியின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பேட்டியின் போது தெரிவித்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.